நெல் சாகுபடியில் நீர் சேமிப்பு தொழில்நுட்பமான நீர் குழாய்களை பயன்படுத்தி மகசூல் இழப்பு இல்லாமல் பாசன நீரின் அளவை பெருமளவு குறைக்கலாம். இத்தொழில்நுட்பத்தில் வயலில் நீர்த்தேக்கம் குறைந்து சில நாட்களுக்கு பிறகு பாசனம் செய்வதால் நெல் வயலில் ஈரப்பதம் மிகுந்தும் உலர்ந்த நிலையும் மாறி மாறி ஏற்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் பாசன நீரின் அளவினை பெருமளவு குறைத்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் நெல்லில் நீர் குழாயை பயன்படுத்தி நீர் சேமிப்பை பரவலாக்கம் செய்யும் தொழில்நுட்பம் குறித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வேளாண்மை அறிவியல் நிலைய உழவியல் உதவி பேராசிரியர் முனைவர் கே வெங்கடலட்சுமி அவர்கள் தரும் தகவல்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நெல் பயிர் சாகுபடியில் விவசாயிகளுக்கு பல சவால்கள் இருக்கின்றன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. இடுபொருட்களினுடைய விலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் வேலையாட்கள் கிடைக்கிறது கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல சவால்கள் சந்தித்தாலும் முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தண்ணீர் பற்றாக்குறை தான். அதாவது சராசரியாக 1 கிலோ நம்ம நெல் உற்பத்தி செய்யறதுக்கு சுமார் 5000 லிட்டர் தண்ணி வரைக்கும் நம்ம செலவிடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நிலத்தடி நீர் வேகமாக குறையுது. அதிகமான பரப்பளவில் நெல் சாகுபடி நமக்கு பயிர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுக்காக ஒரு நல்ல தீர்வாக உலகளாவிய நெல் ஆராய்ச்சி மையம் பிலிப்பைன்ஸ்லேருந்து அந்த பானி பைப் நீர்க்குழாயை பயன்படுத்தி எப்படி நெற்பயிருக்கு நீர் பாசனத்தை செய்கிறது அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த பைப் பேர் தான் நீர்க்குழாய் அல்லது பானி பைப் அப்படின்னு சொல்கிறதுங்க. ஸோ இதனுடைய உபயோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தி நெல் சாகுபடி செய்யக்குள்ள தண்ணி சேமிப்பு நமக்கு 20-30% காலநிலைக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேமிப்பு கிடைக்குது. மகசூல் உங்களுக்கு ஒரு 10-20% வரைக்கும் அதிகரிக்குது. நிலத்தடி நீர் நமக்கு பாதுகாக்கப்படுகிறது. அது மாதிரி சுற்றுப்புற சூழ்நிலை பயிருடைய நோய் இதெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டீசல் பயன்பாடு இதெல்லாமும் குறையறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு சொல்லக்கூடிய மீத்தேன் வாயுக்கள்லாம் நம்ம தண்ணியை கம்மியாக பயன்படுத்துறதுனால அதனுடைய தாக்கம்லாம் நமக்கு ரொம்ப கம்மியாக காணப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிவிசி குழாய் அது என்னென்னா பயிர் குறுகிய காலமாக இருந்தால் ஒரு 30 சென்டிமீட்டர், அது நீண்ட கால பயிர் நெற்பயிராக இருந்துச்சுன்னா 40 சென்டிமீட்டர் உள்ள ஒரு பிவிசி பைப்பு. அதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 300 காஜஸ் இருக்கலாம். அந்த திக்னஸ் நமக்கு அந்த காஜஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி குழாய் 1 அடிக்கு எடுத்துக்கிட்டு சம்பா சாகுபடியாக இருந்தால் 1 அடிக்கு எடுத்துக்கணும். ஸோ இந்த பைப்பை நம்ம கடையிலேருந்து எல்லா கடைகள்லேயும் நம்ம பிவிசி பிளாஸ்டிக் பைப் விற்கிற எல்லா கடைகள்லையும் இது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பைப்புகளை நம்ம வாங்கிக்கிட்டு இந்த போர்ஹோல்லாம் துளையிடுறாங்க இல்லையா, அந்த கடைகளில் நம்ம கொடுத்தா நமக்கு இந்த மாதிரி துளைகள் செஞ்சு தருவாங்க. இது இந்த குழாய் 40 சென்டிமீட்டர் நீளம் உடையதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சு அகலம், அதாவது 12 சென்டிமீட்டர் அளவுக்கு உங்களுக்கு விட்டம் அந்த இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக உள்ளார தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நமக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ அகலம் 4 இன்ச்சஸ் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இந்த 40 சென்டிமீட்டர் நீளத்தில் பாதி அளவுக்கு நம்ம துளைகள் போடணும். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த போர்ஹோல்ஸ்லாம் போடுற கடைகளில் இந்த துளைகள் நமக்கு பண்ணி தருவாங்க. துளைகளுடைய அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 சென்டிமீட்டர் இருக்கணும். 2 துளைகளுக்கு நடுவில் உள்ள இடைவெளி 2 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ இந்த மாதிரி பாதி அளவுக்கு துளைகளை நம்ம போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இதை வயலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீர்க்குழாயை பயன்படுத்துறதுக்கு முக்கியமாக 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று நல்லா நிலம் சமமாக இருக்கணும். ஸோ சமமாக இருந்தால் தான் நம்ம பாய்ச்சக்கூடிய தண்ணியில் குறைவு, ஒரு இடத்துல பள்ளமாக இருக்கிற இடத்துல அதிகமாக நிற்கிறது, இன்னொரு இடத்துல மேடாக இருக்கிறதுல தண்ணியே இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் களைகள் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 3 வாரத்துலேருந்து நம்ம பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. முக்கியமாக இது களிமண் பாங்கான பூமிக்கு ஏற்றது. மணல் சாரியான பூமியாக இருந்துச்சுன்னா நம்ம இதை பயன்படுத்துறது ரொம்ப கொஞ்சம் அதில் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி பாதி அளவு துளைகள் போட்டுக்கிட்டு இந்த பாதி அளவு பூமி பரப்பில் நம்ம இதை எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக போய் மானிட்டர் பண்ணுறதுக்கு கண்காணிச்சிட்டு வர்றதுக்கு சௌரியமான இடத்துல, அதாவது ஒரு வரப்பு ஓரமாகவோ இல்லை வயல் ஓரமாகவோ வச்சோன்னா சமதளமான இடத்துல ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஏரியாவில் இதை வச்சோன்னா நமக்கு ஈஸியாக போய் பார்த்துட்டு வர்றதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். பாதி அளவு துளையிடப்பட்ட இந்த இதை
மண்ணுக்கு கீழே புதைச்சிருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க. இந்த துளையிடப்படாத பகுதி மேலே இருக்கணும், துளையிடப்பட்ட பகுதி மண்ணுக்கு கீழே இருக்கணும். உள்ளார இருக்கிற மண்ணில் நம்ம வெளியேற்றிடணும். ஏன்னா தண்ணி பாய்ச்சக்குள்ளே நம்ம வந்து இந்த ஓட்டை வழியாக தண்ணி போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதனால தான் இந்த துளையிடப்பட்ட பகுதியை நம்ம வந்து கீழ்ப்பக்கமாக வைக்கிறோம். இதை வந்து நம்ம ஒரு வயலுக்கு எத்தனை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயலோட சைஸுக்கு தகுந்த மாதிரி இப்போ 1 ஏக்கராக இருந்துச்சுன்னா, ஒரே ஈவனாக இருந்துச்சுன்னா ஒரு 2லேருந்து 3 இடத்துல வைக்கிறது போதுமானதாக இருக்கும். ரொம்ப அன்ஈவனாக இருக்கக்கூடாது முதல்ல சொல்லியிருக்கேன். நல்லா நம்ம லெவலிங் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணுறது நல்லது. 1 ஏக்கருக்கு 2லேருந்து 3 குழாய்கள் போதும். ஒரு குழாயை உங்களுக்கு செய்யறதுக்கு ஆகக்கூடிய செலவு பைப்போட சேர்ந்து இந்த ஹோல்ஸ் போடுறதுக்கு ஒரு லேபர் சார்ஜஸ் 50லேருந்து 100 ரூபா கேட்பாங்க. இந்த பைப் அந்த மாதிரி ஒரு 100 ரூபா ஆகும். மொத்தமே ஒரு 250 ரூபாலேருந்து 300 ரூபாய்க்குள்ளார ஒரு குழாயோட விலை வந்து உங்களுக்கு சீப்பாக முடிஞ்சிடுது. ஸோ இது வந்து நம்ம வந்து பயன்படுத்துறதுக்குரிய ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜி. நல்லா வந்து ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்குது, ஈஸியாக செய்யலாம், விலையும் அதிகம் கிடையாது, தண்ணி சேமிப்பும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த குழாயை வந்து பயன்படுத்தலாம். இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஏரியாவில் வச்சுட்டு நடவு நட்ட 3ஆவது நாள் வச்சிடணும். அப்போ வந்து உங்களுக்கு களைகளை வந்து ஓரளவுக்கு தாங்கி வளர்கிறதுக்கு அந்த பயிர்கள் வளர்ச்சி பெற்றுடும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், தண்ணி வந்து இரிகேட் பண்ணணும். ஸோ நார்மலாக நம்ம வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் தண்ணி வச்சோன்னா இந்த ஓட்டை வழியாக தண்ணி உள்ளார போயிட்டு பயிருக்கு கிடைக்கும். ஸோ இந்த குழாய் வழியாக நம்ம இப்போ இந்த பைப்பில் இப்படி பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, தண்ணி வந்து அடியில் போயிடுச்சுன்னா மட்டும் அடுத்த தண்ணி பாசனம் நமக்கு வைக்கணும். அது வரைக்கும் இந்த குழாயில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி கட்ட வேணாம். கொஞ்சம் கூட தண்ணி இருந்தாலும் நம்ம வைக்க தேவையில்லை. ஏன் இதை வந்து சாதாரணமாகவே நீங்கள் கேட்கலாம், சாதாரணமாகவே நம்ம வயலில் காஞ்சிருக்கு இல்லை தண்ணி இருக்குது அப்படியே நம்ம வச்சுட்டு போகலாம், ஏன் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஏன் அப்படி பண்ணக்கூடாதுன்னா, நம்ம சாதாரணமாக கண் வழியாக பார்க்கக்குள்ள நமக்கு காஞ்சிருக்க மாதிரி தெரியும். மேல் மண்ணில் பார்த்தா காஞ்சிருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வேர் பாகத்தில் தண்ணி இருக்கும். அது நம்ம சாதாரண கண் பார்வைக்கு தெரியாது. பட் இந்த குழாயை வச்சுருக்கக்குள்ள மண்ணை நம்ம எடுத்துகிறோம், தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி நமக்கு தெரியும். ஸோ அப்போ வேர் பாகத்தில் தண்ணி இருந்துச்சுன்னா அதை வந்து இது வச்சு பார்க்குறது ஈஸி. சாதாரண கண்ணில் பார்க்குறதோட இதில் வச்சு பார்த்தோன்னா நமக்கு தண்ணி இருக்கிறதும் இல்லாத தெளிவாக தெரியும். ஸோ தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம தண்ணி கட்ட தேவையில்லை. ஸோ தண்ணி இல்லை ஃபுல்லாக மறைஞ்சிடுச்சு அப்படின்னா ஒரு நாள் விட்டு, இப்போ வந்து நம்ம மணல் பாங்கான பகுதியாக இருந்தால் ஒரு நாள் விட்டு கட்டலாம். களிமண் மணல் சாரியாக லைட்டாக மணல் கலந்துருந்துச்சுன்னா ஒரு நாள் விட்டு கட்டலாம். களிமண் பாங்காக இருந்தால் 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு மயிரிழை வெடிப்பு இருக்க மாதிரி இருக்கிற சமயத்தில் தண்ணி கட்டுறது ரொம்ப நல்லது. அப்படி பண்ணக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வயல் அந்த வேரில் நல்லா காற்றோட்டம் கிடைக்கும். உங்களுக்கு வேரில் காற்றோட்டம் கிடைக்கிறதுனால நல்லா தூர்கள் வெடித்து உங்களுக்கு கதிர்கள் நல்லா வரும். அப்புறம் அந்த வேர்லாம் காற்றோட்டமாக இருக்கல நோய் பரவுறது உங்களுக்கு கம்மியாக இருக்கும். தூர்கள் நல்லா வெடிக்கும். ஸோ மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை அதிகமாக இழுக்கும். உங்களுக்கு நல்லா மணிகள் கதிர்கள் நல்லா உருவாகும். அல்டிமேட்டாக மகசூல் வரும். நோய் பாதிப்பு உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இது வந்து பானி பைப் வைக்காத விட நல்லா அதிகமான தூர்கள் பிடிச்சிருக்கு. பானி பைப்பு வச்சதுக்கும் இது வந்து நீர்க்குழாய் பயன்படுத்தாத தூர்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு கதிர்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த வேர் பரப்பு எவ்வளோ ஈரமாக இருக்குது, பாசை பிடிச்சி எப்படி இருக்குது இல்லைங்களா. ஸோ இது வந்து நீர்க்குழாய் பயன்படுத்தாது. இதை பார்த்தீங்கன்னா நீர்க்குழாய் பானிப்பை பயன்படுத்தி இந்த கதிர்கள் எப்படி நல்லா இருக்குது, இந்த வேர் வந்து எப்படி காற்றோட்டமாக இந்த மண் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2015-16ஆம் ஆண்டில் வயல்வெளி ஆய்வுக்காக ஒரு 10 இடங்களில் கடலூர் மாவட்டத்தில் கொடுத்துருக்கோம். அதோட ரிசல்ட் படி 2016-17ஆம் ஆண்டு முதல்நிலை செயல் விளக்கத்திடலாம் இந்த பானி பைப் டெக்னாலஜியை பரவலாக்கம் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த இதை பயன்படுத்தி நிறைய விவசாயிகள் வந்து நல்ல மகசூலை பெற்றிருக்காங்க, தண்ணி சேமிப்பை பயன்படுத்தியிருக்காங்க. விவசாயிகள் வந்து இந்த டெக்னாலஜி ரொம்ப நல்லா இருக்குது, மகசூல் வந்து எங்களுக்கு 20% வரைக்கும் கூடுது, தண்ணி சேமிப்பு 30% வரைக்கும் இருக்குது, நீர் தேவை குறையுது, அதனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து பயிர் செய்கிறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இப்போ பயிரோடைய பூக்கும் நேரங்களில் பூக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கும் முன்னாடியும் பின்னாடி இந்த அந்த 2.5 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் தண்ணியை மெயின்டைன் பண்ணுறது முக்கியமான ஒன்று. ஏன்னா இது பயிரோடைய முக்கிய வளர்ச்சி பருவன்றது இந்த பூ கட்டுற பருவம், கதிர் பிடிக்கிற பருவம், அந்த இதெல்லாம். ஸோ அந்த பூக்கிற பருவத்தில் நமக்கு கண்டினியூஸாக தண்ணி இருக்கணும். இந்த குழாயில் தண்ணி இல்லாட்டினா கூட நம்ம தண்ணி இருந்தாலும் கூட கண்டினியூஸாக தண்ணி ஃபுல்லாக அந்த ஒரு வாரம் முன்னாடி பின்னாடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி அறுவடைக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த குழாயை பயன்படுத்துகிறத நிறுத்திக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு ஃபிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டி அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இதை பயன்படுத்த வேண்டிய நெசசரி இல்லை. ஸோ இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி வீட்டுக்கும் நாட்டுக்கும் நம்ம நீர் சேமிப்பை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு என்னோடய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே. வெங்கடலட்சுமி அவர்களை 095000
350623 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.